அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 8ஆம் தேதி, வளர்பிறை, சதுர்த்தி திதி இரவு 9:17 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி, பரணி நட்சத்திரம் இரவு 10:42 வரை. அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். பிரபலாரிஷ்ட யோகம் இரவு 10:42 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. எங்கே போனாலும் வெற்றி உண்டுங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. கல்யாண பேச்சுகள் பேசலாம், முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க. வீடும் மாறணும்னு சொல்லி ஒரு வீடும் பார்த்துட்டு வருவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுங்கிற பழமொழியை தெரிந்தவர்கள் நீங்க தாங்க. என்னதான் சிலருக்கு நாம் மணிக்கணக்கில் அறிவுரைகள் வழங்கினாலும் அதெல்லாம் சிலர் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தானுண்டு தன் வேலையுண்டு என்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. பரணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணும். பண விஷயத்துலையும் கொஞ்சம் கராராக இருந்துருங்க. குடும்பத்தில் மட்டும் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதுங்க. பழசுப்பட்டெல்லாம் ஏதாவது பேசினாங்கன்னா அதுக்காக நீங்கள் கோவப்படுறது அதெல்லாம் தேவையில்லைங்க. நடந்தது தானே சொல்கிறாங்க, உண்மையை தானே சொல்கிறாங்க. ஏதோ அந்த நேரம் அதெல்லாம் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம நம்மளை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்டையும் நிதானமாக பேசுங்க. குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளாலும் சின்ன சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் ராசிக்குள் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. யாருக்குமே கொடுக்காம சேர்த்து வச்சா அந்த பணம் நல்லவங்களுக்கு போய் சேராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்விக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்னதாக செலவுகள் இன்னைக்கு இருக்கும். அதெல்லாம் அத்தியாவசியமான செலவுகளாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கம்பீரமாக பேசுவீங்க. வெளிவட்டாரத்தில் கௌரவம் கூடிக்கிட்டே போகும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்திலையும் ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குது. வண்டி வாகனத்தும் புதுசு வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உருட்டு
உருட்டும் புரட்டும் ஒடுக்கும் சிறப்பை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. சும்மா உருட்டல் புரட்டலாம் நாம் இல்லாது பொல்லாது பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது நம்முடைய சிறப்பை குறைக்கும் அப்படின்னு பழமொழியில் சொல்லப்பட்டிருக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இருக்கிறது என்னவோ அதை மட்டும் பேசுவோமே, இல்லாததெல்லாம் எதுக்கு பேசிட்டுன்னு எங்கும் எப்பொழுதும் உண்மையாக இருப்பவர்கள், உண்மையையே பேசுபவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால நினைச்சது நிறைவேறும். பிள்ளைங்களோட சந்தோஷமா உட்கார்ந்து பேசின்னு இருப்பீங்க. அவங்க கேட்டதையும் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க. அவங்க சொன்ன இடத்துக்கும் இன்னைக்கு நீங்க அழைச்சிட்டு போய் வருவீங்க. வீட்லையும் நல்லது நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் வருவாங்க. அது மட்டும் இல்லாம விருந்தினர்கள் வருகையாலும் இன்னைக்கு வீடு கலகலப்பாக மாறுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு இரட்டிப்பு லாபம் எல்லாம் இருக்குது. சந்திரன் சாதகமா இருக்கிறதுனால, அதே மாதிரி சூரியனும் உங்களுக்கு பலமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பழைய நகையை கொடுத்து புதுசு வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உண்டு கொழுத்தால் நண்டு வலையில் இராது அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அதனால தாங்க உங்கள் கையில் காசு இருந்தால் நீங்கள் சும்மா இருக்கவே மாட்டீங்க. அதை வாங்கு இதை வாங்கு, அவங்களுக்கு கொடு இவங்களுக்கு கொடுன்னு சொல்லுவீங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் கேட்டதெல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமா பொருந்துகிற ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல ஜாதகம், மணமகள் ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையேன்னு பல நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. விலை உயர்ந்த துணிமணிகள் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி அணிவீங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உடையவன் பாரா வேலை ஒரு முழம் கட்டை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அடுத்தவங்கள்ட்ட நாம் இந்த வேலையை பாருங்க அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாங்க. இருந்தாலும் அவங்க அந்தளவுக்கு சிறப்பாக செய்ய மாட்டாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நாம் கிட்ட இருந்து செய்தோம்னா அது சிறப்பாக முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மற்றவர்களை நம்பாமல் தன் கையே தனக்குதவியாக தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். ஏமாந்து போனதும் கேட்டு பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. மற்றபடி உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால
ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சின்னதாக அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. வியாபார வகையில் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். எல்லா வகையிலும் நல்லதெல்லாம் நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, உள்ளம் தீரிய உதடு பழம் சொரிய அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சிலர்லாம் உள்ளுக்குள்ளார நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்கு பத்திட்டு வரும். நல்லா பெரிய லெவலில் வந்துட்டாங்க, நம்மளால் முன்னேற முடியலையே அப்படின்னு. ஆனால் வெளியில் பார்க்கும்பொழுது வாங்க வாங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பற்றி தான் பெருமையாக பேசின்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இரட்டை வேடம் போடக்கூடியவர்களை இனம் கண்டறிந்து ஒதுங்கி சென்று வாழ்ந்து வருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் கூட இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமமும் கொஞ்சம் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இன்னைக்கு இருந்துருக்கும். அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமம் இருந்தது. இன்னைக்கு அந்த சிரமங்கள் எல்லாமே விலகி நல்லதெல்லாமே நடக்குங்க. இருந்தாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் வரக்கூடும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள்கிட்ட ரகசியங்களை சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உரியிலே வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவானேன்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, நம்மகிட்டே எல்லா திறமையும் இருக்கும்போது நாம ஏன் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து வாழணுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர் வீட்டு வாசல் முன் நிற்காமல் தன் கையே தனக்குதவி என்று தன் திறமையை பயன்படுத்தி முன்னேறி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கு வித்து தீருங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் தேடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உள்ளூரில் ஓணான் பிடிக்காதவன் உடையார்பாளையம் சென்று உடும்பு பிடிப்பானா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, திறமைசாலியா இல்லை திறமை இல்லாதவங்களா அப்படின்னு சின்ன சின்ன வேலைகளை கொடுத்தே அவங்களுடைய திறமையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அவர்கள் திறமைசாலி இல்லை அப்படிங்கிறதையும் உடனே தெரிஞ்சுப்பீங்க. அப்படி இருக்கிறதுனால தாங்க சிலர்லாம் நான் அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லி
அவங்கள பெருமைப்படுத்தி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அதை உடனே கண்டுபிடிச்சு ஒரே ஒரு சின்ன டெஸ்ட் கொடுத்து அது மூலமாக மனிதர்களுடைய தராதரத்தை படம் பிடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால செல்வாக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடத்துக்கும் குடும்பத்தோடு போய் வருவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்தவங்களையும் இன்றைய தினம் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்திலையும் ரெட்டிப்பு லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே போல் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்ச அந்த இனிப்பு பண்டம் தின்பண்டம் அதுவும் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவீங்க. சின்ன வயசில் சாப்பிட்டது இன்றைக்கி மறுபடியும் சாப்பிட்றோம், ஒரே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உளவு இல்லாமல் களவு இல்லை அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு ஒரு களவு நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி யார் வேலை பார்த்துருக்காங்க, இதுக்கு காரணமாக யார் இருக்காங்கன்னு யோசிப்பீங்க. அதனால தாங்க எய்தவன் எங்கிருக்கிறான் என்று நீங்கள் பார்ப்பீங்களே தவிர அம்பை நீங்கள் தேடிக்கொண்டிருக்க மாட்டீங்க. எங்கும் எப்போதும் எல்லாவற்றின் மூலாதாரத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகள் பக்கம் உட்கார்ந்து பேசுவீங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னங்கிறத இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உறவினர்களும் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்னைக்கு நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, ஊசியை காந்தம் இழுக்கும், உத்தமனை ஸ்நேகம் இழுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அதனால தாங்க நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. இருந்தாலும் கூட நீங்கள் யாரோடையும் பெருசாக நெருங்கி பழக மாட்டீங்க. உங்களை நண்பர்கள்னு எல்லாரும் சொல்லிப்பாங்க. ஆனால் நீங்கள் இடைவெளி விட்டு பழகுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் தன்னிலை குன்றாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பழுதான வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கலான்னு யோசிப்பீங்க. எல்லாம் பட்ஜெட்டு தான் இடிக்குது, ஆசை அதிகமாக இருக்குது. நல்ல நாகரிகமாக நிறைய ஆடைகளும் வாங்கியாச்சு. இருந்தாலும் உடைகள் ஒரு பக்கம் வாங்கினாலும் இந்த வண்டியை மாற்றிட்டா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மாறலான்னு இருக்கீங்க. சித்திரை மாதம் பிறந்தோடனே மாற்றிடலாங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி கூட ஏதாவது வீடு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து சில சிக்கல்கள் அதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக இன்னைக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் குடும்பத்தில் வேற யாரையும் நுழைய விட மாட்டீங்க. அதே மாதிரி ஊர் பொது காரியங்கள்லையும் நல்லவங்களை மட்டும்தான் நீங்கள் அனுமதிப்பீங்க, மற்றவங்களை நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களை அனுமதிக்காமல் ஒற்றுமையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பழசை கொடுத்து புதுசு வாங்குவீங்க. அதே மாதிரி சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பிள்ளைங்க கேட்டதையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நெருங்கிய சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால உடற்பயிற்சி சாதனங்கள், அழகு சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு சுயநலத்தோடு இல்லாமல் பொதுநலத்தோடு எல்லார்கிட்டையும் பேசக்கூடியவங்க, பழகக்கூடியவங்க, எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, தன் பிள்ளை மட்டும் வளர்ந்தால் போதாது, மற்ற பிள்ளைகளும் தன் பிள்ளை போல் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டு. பெரிய பதவிகள், பொறுப்புகள் தேடி வருங்க. ஆனால் ராசிக்குள்ளார சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர்னு ஒரு முன்கோபம் வரும், லேசாக தலை சுத்தெல்லாம் வரும். அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, லாபம் நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறாரு. இருந்தாலும் கூட அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாகியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.